Hi friends, welcome to JS Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசி பருப்பு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். அடுப்புல ஒரு pan எடுத்து வச்சுக்கோங்க. pan சூடானதும் ஒரு கப் பாசி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. பாருங்க பாசி பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபட்டுட்டு இப்போ நம்ம இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே பேனில் அரை கப் நெய் சேர்த்து நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மையா அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை ஒரு அரிப்பில் வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கப் பாசி பருப்புக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்து வாசத்துக்கு 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரையும் அதே போல் அரிப்பில் வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் நெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பாருங்க முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா பபுள்ஸ் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா பபுள்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவோட உலர் திராட்சையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சூடு பண்ண நெய் வந்து ஒரு பவுலில் மாற்றிருக்கோம். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையை வச்சு பிசைகிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம உருட்டும் போது உருண்டை பிடிக்க வரணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சத்தான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.